ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம ஒரு புது பிளான்ட் வாங்கியிருந்தோம். அதை நம்ம எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற இன்றைக்கி ஒன்றான வீடியோ. சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அது அசிடிக் வாட்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமிக் ஆசிட் 1 கிராம் எடுத்திருக்கேன். இது ஃப்ளேக்ஸ் டைப்பில் இருக்கும். சரிங்களா? ஒரு பவுட்ரி ஃபார்மில் இருக்கும். சரிங்களா? லிக்விட் இருந்தாலும் லிக்விடும் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்கிசைடு ஒரு கிராம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெடோமில் கோல்டு. நீங்கள் உங்கள்கிட்ட சாஃப் இல்லை பெவஸ்டின்னு இல்லை M45 உங்கள் லிக்விடாக இருந்தால் கூட நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் போட்டுட்டேன். 1 லிட்டர் தண்ணியில் ஹியூமிக் ஆசிட் 1 கிராமு, ஃபங்கிசைடு 1 கிராமு, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அசிடிக் வாட்டரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அசிடிக் வாட்டர் நீங்கள் வினிகரும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பாட் பண்ணல. இதில் கொஞ்சம் ரூட் டெவலப்மெண்ட் பண்ணும். இது ரூட் டெவலப்மெண்ட்டு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் ரூட் டெவலப்மெண்ட் நிறைய ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பிளான்டேஷன் பண்ணலாம். 1 வீக் இல்லை 10 டேஸ் கழிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பிளான்ட்டில் பண்ணலாம். இதில் பாருங்கள், நான் ஒரு சின்ன 100 கிராமாக 100 ml தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்டிசைடு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபங்கிசைடும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து வாங்கியிருக்கோம். அங்கே என்ன கண்டிஷனில் இருந்தது தெரியல. சரிங்களா? எல்லாம் செடிக்கு நடுவில் இருந்திருக்கோம். அதனால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு இல்லை பெஸ்ட் அட்டாக் அந்த மாதிரி எதுவுமே ஆகக்கூடாதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வெயில் அதிகமாக இல்லைன்னா நீங்கள் டேரெக்டு அப்படியே வச்சிடலாம். இல்லை வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் செமிஷேடாக அப்படி இருக்கிற மாதிரி பாருங்கள். ஆனால் வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கணும். வெளிச்சம் இல்லாத இடத்துல வைக்காதீங்க. நல்லா வெளிச்சமும் இருக்கணும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா டேரெக்டு வெயில் படாமல் இருந்தால் ஓகே. கொஞ்சம் வெயில் இல்லாமல் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல வைங்க. நீங்கள் எதாவது பெரிய செடி இருந்ததுன்னா அது கீழே வைங்க. நல்லா கொஞ்சம் வெளிச்சம் இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த சமையல் செய்கிறதுக்கு அதுக்கு உதவும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பிளான்ட் நல்ல கண்டிஷனாக மாறிட்டே வரும். அதே மாதிரி நம்ம ஃபெர்டிலைசரும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆர்டர் எடுத்து நான் உங்கள் வீடியோ தேடி நான் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன். என்னோடய பழைய வீடியோஸ் பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள். புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.